வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து பூண்டு சட்னி. பூண்டு, வெறும் மிளகாய், புளி, உப்பு இந்த 4ம் வச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். வாய்க்கு வந்து ஜுரம் அடித்ததுக்கோ இல்லை வந்து உடம்பு சரியில்ல அஜீரணத்துக்கோ இது வந்து ரொம்ப நல்லது. அவசரத்துக்கும் இது உதவும். அதனால் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே, இட்லி, சாதம் இது மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம தேவையானதை எடுத்து ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி அப்பப்போ வதக்கிக்கலாம். அதனால் நான் வந்து 4 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பூண்டு, அது பெருசு இல்லை. 10 மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு ஒரு தேவையான அளவு, தண்ணி கம்மியாக வச்சாக்கா அதுக்கு தேவையான அளவு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டு, மிளகா, புளி இது எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். மிளகா வந்து நல்லா வறுபட்டுருச்சு, அதை எடுத்துருவோம் தனியாக. பூண்டு வந்து செவக்கணும். செவந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நிறுத்திட்டு கீழே இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுட்டு மிளகாயை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். உப்பு, பூண்டு இது மிளகா, புளி, இது உப்பு 3த்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மசியணும். அந்த மிளகாய் தோல் வந்து நல்லா மசியணும். அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வந்து ஊற்றி கடுகு போட்டு போகிறேன் நான். அதுக்காட்டி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றி நல்லா இதுவும் நல்லா மசியணும். நொர நொரன்னு இல்லாமல் மசிய நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எண்ணெய் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு செவர நல்லா வதக்கிடணும். வதக்கி நம்ம வந்து டப்பாவில் எடுத்து வச்சுக்கினோம்னா அவசரத்துக்கு நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தாவோ இல்லை தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னாலோ இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இதுக்கெல்லாம் வந்து இது உதவும். இதுதான் பூண்டு மிளகாய் சட்னி. நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிட்டேன். ஒரு 100 எண்ணெய் ஊற்றினேன். நம்ம வந்து இன்னும் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் வந்து திட்டமாக ஊற்றி வச்சுருக்கேன். இதுதான் பூண்டு மிளகாய் சட்னி. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து தோசைக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 50 வயசு வரைக்கும் நான் வந்து இது வந்து அரைச்சி வச்சுக்குவேன். இந்த மாதிரி டப்பாவில் இப்போ டீ வாங்கின டப்பா அது. அதில் நான் அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.